ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். இதில் வந்து நான் வந்து இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணி வடிஞ்சாலும் கீழே தங்கிடும், நம்மளுக்கு வந்து காய்கறி வீணாக போகாமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் வந்து பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி தலையை கிள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆனாலும் சூப்பராக இருக்கும். 2 வாரம்லாம் கூட அப்படியே இருக்கும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஈரம் வந்து கீழே இறங்கிடும், அதனால் இந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. டிப் நம்பர் 2 என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மளிகை சாமான் டப்பாலாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஸ்டிக்கி நோட்ஸ் பேப்பர் தான். அதில் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்டு நம்ம உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றத அந்த பேப்பரில் எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். நம்ம மட்டும் இல்லை, வேறு யாராவது நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 3வது டிப்ஸ் என்னன்றதை வாங்க பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இது வந்து குழி பணியாரம், கார பணியாரம். நம்ம வீட்டில் வந்து மாவு புளிச்சிச்சு, இட்லி மாவு அப்படின்னா சிலர் வந்து அப்படியே தூக்கி ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மாவை வந்து வீணாக்காமல் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதை மாதிரி நம்ம வந்து மாவு வீணாக்காமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. மாவும் வீணாகாமல் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்றதை வாங்க பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவாடு தான். எல்லா விதமான கருவாடும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மீன் மார்க்கெட்டில் நான் எடுத்த வீடியோ. நம்ம வந்து கருவாடை பொறுத்த வரையில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக ஒரு 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு சில கருவாடு ரொம்ப நாள் ஆச்சுன்னா வண்டு வச்சிடும். ஸோ அதனால் கருவாடை எப்பயுமே கொஞ்சமாக வாங்கி தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாகவும் அதே நேரம் வந்து பணம் மிச்சமாகவும் ஆகும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டிப் நம்பர் 5 என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க வந்து அவங்களோட சேர்த்து வச்ச உண்டியல் காசு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்டியல் பழக்கம் உருவாக்குங்க. அது ரொம்ப ஒரு நல்ல பழக்கமாக உருவாகும். ஃப்யூச்சரில் வந்து இதுவே அவங்களுக்கு வந்து பெரிய சேவிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது டிப் நம்பர் 6 என்னன்றதை பார்த்துடலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பாத்திரமும் எடுத்து வச்சு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் எடுத்து டீக்ளட்டர் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இப்படி டீக்ளட்டர் பண்ணும்போது நம்ம யூஸே பண்ணாமல் சில பொருள் வந்து அப்படியே வச்சுருப்போம். அந்த பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறச்ச நம்மளோட கிச்சனில் வந்து இடம் நிறையவே கிடைக்கும். அப்போ நம்ம வந்து ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கலாம். ஸோ எப்பயுமே உங்களோட வீடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிச்சன் தான். ஸோ கிச்சனை வந்து கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறையவே வந்து சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாகும். ஸோ வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து சில பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருப்போம். அதை நம்ம வந்து கிளியராக எடுத்துட்டு நம்மளுக்கு எது வேணும் எது யூஸ் இல்லைன்றதை எடுத்து மேபி ஒரு சிலர் வந்து எடுத்து பரணை மேலே எடுத்து போட்டு வைப்பாங்க. அப்படி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா இது வேண்டாம் அப்படின்னா கையோடு எடுத்து வீட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டுடுறது தான் பெஸ்ட்டு. ஸோ போட்டுட்டு நீங்கள் வேணுன்ற பொருளை கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு 10 பொருள் போட்டுட்டு ஒரு பொருள் கூட எடுத்து நீங்கள் வேணுன்றதை வச்சுக்கலாம். ஸோ அதை மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வீடு ரொம்ப க்ளீனாக நீட்டாக, அதுவும் கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தால் நம்மளுக்கு நிறைய வந்து கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். வேலையும் மிச்சமாகும். பாத்திரம் தேய்க்கிற வேலை ரொம்பவே கம்மியாகும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 7 என்னன்றதை வாங்க பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பண்டிகை நாளில் எடுத்த வீடியோ. நம்ம வந்து முக்கியமான விசேஷ நாட்களில் வந்து நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு சாமி கும்பிடுவோம். ஒரு சிலர் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறதுக்காக நிறைய வெரைட்டிஸ் செய்வாங்க.
அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து லேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நான் கூட அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் நிறைய செஞ்சுருக்கேன். அதனால் லேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சில டைம்ஸில் சில ஐட்டம்ஸை குறைச்சிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா டைமுக்கு நம்ம சாமி கும்பிடலாம். ஏன்னா வந்து நிறைய செஞ்சு நம்ம லேட்டாகி சாப்பிட முடியாமல் போகிறத விட நம்ம கரெக்டாக லிமிட்டாக செஞ்சு அந்த டைமுக்கு சாமி படைச்சிட்டு எல்லாருமே இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாருமே எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய டைமில் நம்ம சமைச்சு முடிச்சிட்டோன்னா எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். எதுவும் பேலன்ஸ் மீறாமல் வீணாகாமல் இருக்கும். இது ஒரு டிப்ஸு, ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து வடை தான் செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்றதை வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 8 பார்த்துடலாம் என்னன்றதை. டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் வடைக்கு. நீங்கள் வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற போடும்போது அதை வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் முறுமுறுன்னு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லெண்ணெய் வந்து காய்ச்சினது. நெல்லெண்ணெய் வந்து எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே வந்து குழந்தைங்களுக்கு காய்ச்சி அது தலையில் தடவி குளிக்க ஊற்றணும் அப்படின்னா ஹீட்டு வந்து குறைக்கும். இப்போ வெயில் சீசன் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வாரத்தில் சனிக்கிழமை இந்த மாதிரி நெல்லெண்ணெயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் அரிசி போட்டு காய்ச்சுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நல்லா இந்த மாதிரி பறக்க தேய்ச்சி குளிக்க ஊற்றணுன்னா வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சம்மர் சீசனுக்கு நம்ம ஹீட்டை வந்து அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப இந்த கட்டிலாம் வரும் நிறைய பேருக்கு, அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இது ரொம்ப பாதுகாப்பும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 9 என்னன்றதை வாங்க பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து செய்யறதுக்காக வச்சுருக்கோம். சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து செய்யும்போது நம்ம இப்போ பிரியாணிலாம் செய்கிறோம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செய்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அதுக்கு தேவையான எல்லா காய்கறி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நிறைய பேர் வந்து அப்படியே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு கிச்சனை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன டிப் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டு டிப்ஸு 10th டிப்ஸ் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் சாதம் வேக வச்சு அந்த கஞ்சி வடித்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாதம் தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே செய்கிறோம். குக்கர் ரைஸ் நாங்கள் செய்யறதில்ல. குக்கர் ரைஸ் அவ்வளோ ஹெல்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 10 டிப்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தம்ப்நெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ லாஸ்ட் வீக் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.